இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியாவோட கால்ல விழாத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம் கிட்ட கூட்டிட்டு போ. கௌதம் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, இந்த பைரவி வந்துட்டு இப்போ கௌதம பார்க்கறதுக்காக நம்ம இலக்கியாவ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் இலக்கியாவும் ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கடத்துறதுக்கு திட்டம் போட்டது என்னமோ உண்மதான். ஆனா கௌதம கொல்லணும், கடத்தணும் அப்படின்ற மாரி எந்த ஒரு திட்டத்தையும் கண்டிப்பா பைரவி போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போன கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு கதறி அழுது கேட்குறாங்க. என்னை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கோ. நான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல. உன்னை கடத்தணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல கௌதம். புரிஞ்சுக்கோ கௌதம். நீ தான் என்னோட மகன். நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா கடைசியில கௌதம் சொன்ன ஒரு விஷயத்தால இப்போ அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலிய கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலிய கூப்பிட்டு இப்போ தர்ம அடிய வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு குடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறமா, நம்ம கௌதம் கேட்குறாரு, "எதுக்காக நீ கூட்டிட்டு வந்த? எதுக்காக இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள கூட்டிட்டு வந்த?" ஒவ்வொருத்தங்களுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்மள நிம்மதியா வாழ விடுவாங்களா இவங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாரி அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லவங்க, நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் எத வந்து பார்த்தீங்கன்னா பயந்தனோ, அந்த ஒரு விஷயமே இப்ப நடந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்றது இலக்கியா? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு என்னோட முகத்த பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லாம, அஞ்சலி அனுப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வர சொன்னானே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்கும் பயங்கரமா இருந்துச்சு. கௌதம் அப்ப ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, நான் இப்பவே என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலியையும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு இடத்துக்கு அதாவது ஒரு இடத்தோட இது அனுப்புறேன், லொகேஷன் அனுப்புறேன். நீயும் அஞ்சலியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கப்புறம் சரி பைரவி அத கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு, "எதுக்காடா மறுபடியும் கௌதம் வீட்டு பக்கமா கூப்பிட்டுட்டு வரான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, கடைசியில வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, பைரவி எல்லாம் ரவுண்டு கட்டி நின்னுட்டுருக்காங்க. "என்ன கார்த்திக், கௌதம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரத்த அஞ்சலி கிட்ட குடுத்து, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, சைன் வாங்கிட்டு வர சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "சொத்து பத்திரமா? என்ன சொல்றீங்க அத்த? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில இலக்கியா எல்லாத்தையுமே தெளிவா விளக்குறாங்க. கார்த்திக்க கை காட்டி, "அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கா. அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய போட்டு குடுத்ததுக்கப்புறமா, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டு பொளந்து எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "நீ வந்து அதாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் இலக்கியாவ விரட்டுவ, கௌதம் என்கிட்ட சேர்ப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா கௌதமே என்கிட்டருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம, கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கிடைக்க விடாம பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டுருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.